இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாக உள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்காளர் அட்டை வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு லிங்க் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஓட்டர் போர்ட்டல்னு சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, மூன்றாவது ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஓட்டர் போர்ட்டல் .eci.gov.in இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்யூட்டர் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு ஆல்ரெடி வெப்சைட்டில் அக்கௌண்ட் வந்துன்னா, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்டர் பண்ணி, பாஸ்வேர்டு என்டர் பண்ணி, கேப்சா என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா, இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கேப்சா என்டர் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதில் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், கேப்சா கூட என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண வேண்டியதான். லாகின் பண்ண உடனே உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் எல்லா ஃபார்ம்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு ஃபில் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபில் ஃபார்ம் 6B டு கெட் ஆதார் அண்ட் எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபில் ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபில் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை மட்டுமே என்டர் பண்ணி ஆதார் ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ஃபில் ஃபார்ம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணோடனே ஆல்ரெடி லிங்க் ஆகிடுதுன்னா எபிக் நம்பர் ஆல்ரெடி லிங்க், ப்ளீஸ் ட்ரை அகைன் வித் டிஃப்ரெண்ட் எபிக்னு வரும். இந்த மாதிரி வந்தாலே உங்களோட ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லிங்க் ஆகலைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் உங்கள் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணி 7 to 15 டேஸ்க்குள்ளே ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிடும். இதுதான் வந்து ஓட்டர் ஐடி கார்டு லிங்க் ஆகிருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணுறதான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்தா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.